வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 18/11/2020 ராசி பலன்கள். நவம்பர் புதன்கிழமை சார்வரி கார்த்திகை 3ஆம் தேதி. இன்று சதுர்த்தி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:15, கரணம் 6 to 7:30. திதி இன்று அதிகாலை 4:25 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 3:14 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் காலை 6:14 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 3:14 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராசிரமம் கிருத்திகை ரோகிணி. இன்றைய தத்துவம். பெற்றோர்களின் வாழ்க்கை என்பது குழந்தைகளின் பாடப்புத்தகமாக அமைகிறது. இன்றைய ராசி பலன்கள். மேஷம். மற்றவங்களோட மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதனால உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. உங்களோட முதலீடுகள் மற்றும் எதிர்கால லட்சியங்களை ரகசியமாக வச்சிருங்க. உறவினர்களோட உறவுகளையும் பந்தங்களையும் புதுப்பித்து கொள்ளும் நாளா. மனம் கவர்வரோட இன்னைக்கு டீசெண்டாக நடந்துக்கோங்க. புதிய வேலைகளை முடிக்கிறதுக்கு முன்னாடி பெண் சக அலுவலர்கள் உதவியா இருப்பாங்க. இன்னைக்கு மேற்கொள்ளும் கட்டுமான வேலை உங்களுக்கு திருப்திகரமா முடியுங்க. அதிக செலவு உங்க இருவருக்கும் இடையில சண்டையை ஏற்படுத்தலாம். அதனால கவனமா இருங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். மனைவி வழியில ஆதாயம் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் ஈடேறும். வழக்கு விவகாரங்களில் எண்ணிய தீர்ப்பு கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகள் உங்களுக்கு மிகப்பெரிய செயல்கள் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்த காரியங்கள் தடைப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இனிமேட்டு நீங்கள் எண்ணியபடியே ஈடேறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு புதிய தீர்ப்பு கிடைக்கும். நீங்கள் எதுக்காக தீர்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த தீர்ப்பு உங்களுக்கு நல்லபடியாக அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். ரிஷபம். முதியவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுங்க. நெருக்கமான உறவினர் வீட்டுக்கு செல்வதனால உங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படும். குடும்பத்தில் வெறைப்பாக இருக்காதீங்க, அது அமைதியை கெடுக்கும். உங்கள் காதல் வாழ்க்கையில் இனிமையான நாளுதுங்க. காதலித்து மகிழுங்க. சம்பள உயர்வு உங்களை உற்சாகப்படுத்தலாம்.
உங்கள் வருத்தங்கள் மற்றும் புகார்கள் அனைத்தையுமே அகற்ற வேண்டிய நேரம் இது. உங்கள் விருப்பத்தின்படி பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாளாக இருக்கும். இன்னைக்கு உங்கள் மன வாழ்க்கையில் மிக வண்ணமயமான நாளாக இருக்க போகுதுங்க. மற்றவங்களோட வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்திடுங்க. தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகுங்க. எதிர்பாராத செலவுகள்னால நெருக்கடியான சூழல் ஏற்படுங்க. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பங்கள் உண்டாகி மறையுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுனம். அடிக்கடி உடைந்து போவது சில பிரச்சனைகள் தருங்க. நரம்பு மண்டலம் சரியாகிட முழு ஓய்விடுங்க. சந்தேகமான நிதி விவகாரங்களில் சிக்கிவிடாம கவனமா இருங்க. குடும்பத்தினரோட அமைதியான சாந்தமான நாளை அனுபவித்திடுங்க. யாராவது பிரச்சனைகளோடு உங்களை அணுகினா அவங்கள புறக்கணிச்சிடுங்க. உங்கள் மனதை இது பாதிக்கவே அனுமதிக்காதீங்க. என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் உத்தரவு போட்டால் காதலரோட பிரச்சனை ஏற்படும். கலை மற்றும் நாடகத்தோட தொடர்புடையவங்களுக்கு தங்கள் கிரியேட்டிவ் விஷயத்தில் சிறந்ததை கொடுக்க பல முயற்சி வாய்ப்புகள் வருங்க. வதந்தி மற்றும் கிசுகிசுக்கள்ல இருந்து தள்ளி இருங்க. இன்னைக்கு ஒரு உறவினர் சர்ப்ரைஸ் தரக்கூடுங்க. அதனால் நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு விஷயம் தடைபடக்கூடுங்க. கூட்டாளிகள் அனுகூலமாக செயல்படுவாங்க. புதிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீங்க. பிரபலமானவங்களோட அறிமுகமும் கிடைக்குங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். இழந்த பொருட்களை மீட்பதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. மருத்துவ செலவுகள் குறையும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த செயல்களை செஞ்சாலும் அது அனுகூலமான செயல்களாக மாறப்போகுது. அது உங்களுக்கு வெற்றியையும் அதிகம் தருங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய நபர்களோட அறிமுகம் உண்டாகும். அதன் மூலமாக வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் குறையும். சேமிப்புகள் அதிகரிக்கும். உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கடகம். விதியை நம்பி இருக்காதீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யுங்க. ஏன்னா அதிர்ஷ்ட தேவதை ஒரு சோம்பேறி. இன்னைக்கு நீங்கள் உங்கள் பணத்தை மத பணிகளில் முதலீடு செய்யலாங்க. இதனால் நீங்கள் மன அமைதி பெற வாய்ப்பு இருக்குது. வீட்டில் எந்த ஒரு உறுப்பினரோட நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட பேச வேண்டுங்க. உங்கள் காதலன் அல்லது காதலி அவங்களோட வீட்டில் நிலை காரணமாக இன்னைக்கு மிகவும் கோபமாக இருக்கலாம். அவங்க கோபமாக இருந்தால் அவங்கள அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் வரும். ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு மூத்தவர் வழிகாட்டுதல் தருவார். உங்கள் துணை இன்னைக்கு உங்கள் தேவையை நிராகரிக்க கூடுங்க. இதனால் நீங்கள் கோபம் அடையலாம். தடைப்பட்டு வந்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். தொழிலில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். திடீர் யோகத்தினால எதிர்பாராத செயல்கள் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த இன்னல்கள் குறைஞ்சி நிம்மதி ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முதலீடுகள் அதிகரித்து சேமிப்புகள் அதிகரிக்கும்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் யோகம் உண்டாகும். அதன் மூலிமா வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைத்து முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சிம்மம். திடமான மனம் இல்லாததுனால உணர்வு மற்றும் மன ரீதியாக பாதிக்கப்படுவீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட முன்வைக்கப்படும் முதலீடு திட்டங்களை 2 முறை பாருங்க. குடும்பத்தாரோட சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது அதிக இன்பமயமாக இருக்கும். தனிப்பட்ட விவகாரங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். காலம் பொன் போன்றது என்பதை நீங்கள் நம்பினா அதிகபட்ச உயரமான இலக்கை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டுங்க. இன்னைக்கு மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பொருட்படுத்தவே மாட்டீங்க. மாறா இன்னைக்கு உங்கள் ஓய்வு நேரத்தில் ஒருவரை சந்திக்க நீங்கள் விரும்பவும் மாட்டீங்க. தனிமையில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்னைக்கு வேலையில் அனைத்தும் நன்றாகவே இருக்குது. உங்களோட மூட் நாள் முழுவதும் சிறப்பாகவே இருக்குதுங்க. தனவரவுகள் சிறப்பாக அமைந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும். புதிய நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் ஈடேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தகுதிக்கேற்ப பதவி உயர்வும் கிடைக்கும். போட்டி பொறாமைகள் குறையும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்தால் நிம்மதி உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனவரவுகள் தாராளமாக இருக்கும். அதன் மூலிமா பல முன்னேற்றங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு துரிதம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலிமா உங்களுக்கு சம்பள உயர்வும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கன்னி. பொழுதுபோக்கு மற்றும் மனமகிழும் நிகழ்ச்சிகள் நிரம்பிய நாளுங்க. சந்திரன் நிலையினால இன்னைக்கு உங்க பணம் தேவையற்ற பொருட்களில் செலவாகக்கூடும். உங்க பணத்தை சேமிக்க வேண்டும் என்றால் நீங்க உங்க வாழ்க்கை துணையார் பெற்றோரிடம் கலந்து உரையாடல் வேண்டுங்க. குடும்பத்தினர் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாம போகலாம். உங்க விருப்பங்களுக்கு ஏற்ப அவங்க செயல்பட வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. மாறா நேரத்தை நல்லபடியாக மாற்றி உங்க ஸ்டைலை மாற்றிக்கொள்ளும் முயற்சி செய்யுங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. அது உங்கள் காதல் விவகாரத்தை சிக்கலாக்கி விடலாம். பிஸ்னஸில் புதிய ஐடியாக்களுக்கு பாசிட்டிவாக சீக்கிரம் பதில் தெரிவிங்க. அவை உங்களுக்கு சாதகமாக அமையும். கடின உழைப்பினால அவற்றை நீங்கள் நிஜமாக்க வேண்டுங்க. அதுதான் உங்கள் பிஸ்னஸ் நிலையை வெற்றி பெற செய்யும் சாவியாக இருக்குங்க. வேலையில் ஆர்வத்தை மீட்டெடுக்க அமைதியை பின்பற்றுங்க. தேவையானவைகளுக்கு உதவி செய்வதனால மரியாதை கிடைக்கும். ஷாப்பிங் செல்லும் போது உங்கள் துணையோட வாக்குவாதம் ஏற்படலாங்க. புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் எண்ணிய எண்ணங்கள் சாதகமாகுங்க. நண்பர்களால எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மாணவர்களின் கல்வி திறன் சிறப்பாக இருக்கும். வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். புதிய நபர்களோட வருகையினால மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். நிம்மதி பிறக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறி அதன் மூலிமா பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகள் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு பங்காக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். துலாம்.
மற்றவங்களோட மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதனால உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு தேவையற்ற நபர் இன்னைக்கு உங்க வீட்டிற்கு வரக்கூடும். இதன் காரணமா நீங்க அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்த வீட்டின் அந்த பொருட்களை நீங்க செலவிட வேண்டியிருக்கும். வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்கும். உங்க அன்புக்கு உரியவர்கிட்ட இருந்து பரிசு அன்பளிப்பு பெறுவதனால உற்சாகமான நாளா இருக்கும். உங்க வேலை இன்னைக்கு பலரும் பாராட்டும் வகையில இருக்குங்க. இன்னைக்கு நீங்க உங்க ஓய்வு நேரத்தை மத வேலைகள்ல செலவிடலாம். அந்த எண்ணத்தையும் உருவாக்கும். இதன் போது நீங்க தேவையற்ற விவாதங்கள்ல விழக்கூடாது. தன்னையே அறியாமல் உங்க துணை செய்யும் ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களால மறக்க முடியாததா மாற்றக்கூடிய தருணங்கள் இருக்குதுங்க. புதுவிதமான எண்ணங்கள்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நிர்வாகம் சம்பந்தமான முடிவுகள்ல பெரியோர்களின் ஆலோசனைகள் கேட்க முயற்சிக்கேற்ற அங்கீகாரமும் பதவி உயர்வும் கிடைக்க பெறுங்க. மனதுல ஒருவித குழப்பமான சூழ்நிலை உண்டாகும். உயர் கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாட்கள் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க எந்த செயல்களை செஞ்சாலும் பெரியவர்கள்கிட்டையும் அதை பற்றி தெரிந்தவர்கள்கிட்டையும் ஆலோசனை கேட்டு செய்வது சிறப்பா அமையும். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான நாளா இருக்க போகுது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். விருச்சிகம். உங்க உணர்வுகளை குறிப்பா கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. வியாபாரத்துல கிடைக்கும் லாபம் இன்னைக்கு பல வியாபாரிகளோட முகத்துல மகிழ்ச்சியை தருங்க. பள்ளிக்கூட ப்ராஜெக்டுகள் பற்றி இளையவர்கள் சில அறிவுரை கேட்கலாம். உடன் யாரும் இல்லாவிட்டால் உங்க புன்னகைக்கு அர்த்தம் கிடையாதுங்க. சிரிப்புக்கு சப்தம் இல்லை. தொழில்ல தடைகளை நீக்க அனுபவத்தை பயன்படுத்துங்க. நீங்க சிறிது முயற்சி எடுத்தாலே பிரச்சனை நிரந்தரமா தீர்ந்துவிடும். ஒரு சூழ்நிலையை கண்டு நீங்க ஓடினா அது மிக மோசமா உங்களை பின்தொடர்ந்து வருங்க. உங்க துணை அல்லது துணைவர் நீங்க அவரிடம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாம மறைத்தா கோபம் அடையலாம். குடும்ப உறுப்பினர்களால அனுகூலமான சூழல் உண்டாகும். தடைப்பட்டு வந்த சுப செயல்கள் கைகூடுங்க. பயணங்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். வாடிக்கையாளர்கிட்ட அமைதி போக்க கடைபிடிங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியங்கள் எண்ணங்கள் ஈடேறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகள் மேம்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைதியாக இருக்கணுங்க. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் நிறம். தனுசு. கிரியேட்டிவான ஹாப்பிகள் உங்களை ரிலாக்ஸ் அடைய செய்யும். உங்களுக்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தை இன்னைக்கு முடிக்க முடியுங்க. இன்னைக்கு நீங்கள் சரியான முறையில் சேமிக்க முடியும். குடும்பத்தினர் மீது எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு வார்த்தைகளாலும் வார்த்தைகள் இல்லாத செயல்களையும் மெசேஜை வெளிப்படுத்துங்க. மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க அவங்களோட நேரத்தை செலவிடுங்க. வேலைகள் நிலுவையில இருந்தாலும் ரொமான்ஸும் சமூக நிகழ்வும் உங்க மனதை ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கும். முக்கியமானவங்களோட கலந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்க. அதுல இருந்து மதிப்புமிக்க யோசனைகள் கிடைக்கலாம். இன்னைக்கு நீங்க ஓய்வு நேரத்துல சில புதிய வேலைகளை செய்ய நினைப்பீங்க. ஆனா இந்த வேலையில நீங்க சிக்கி கொள்ளாம உங்க அத்தியாவசிய வேலையையும் தவற விடப்படுங்க. உங்க துணை உண்மையிலே ஒரு தேவதை தான். அதை நீங்க இன்னைக்கு உணர்வீங்க. உறவினர்களின் வருகையினால கலகலப்பான சூழல் உண்டாகும். செய்யும் பணியில இருந்து வந்த இன்னல்கள் குறையும்.
வாகன சேர்க்கை உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் யாவும் பூர்த்தியாகும். உத்தியோகத்துல திருப்தியான சூழல் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் கலகலப்பான நாளா இருக்கும். பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் உண்டான அன்பு அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எந்த செயல்களும் இன்னைக்கு திருப்தியான நாளா இருக்குங்க. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகரம். சமயோகித புத்தி மற்றும் புரிதலோட நீங்க செய்யும் தொடர்ச்சியான முயற்சினால வெற்றி உறுதியாகுங்க. அதனால பொறுமையா இருங்க. சிறிது அளவிலான தொழில்களை செய்யறவங்க இன்னைக்கு அவங்களோட நெருக்கமான எந்த ஒரு ஆலோசனையுமே பெறலாங்க. இது அவங்களுக்கு நிதி ரீதியா பயனளிக்கும். வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாளுங்க. வீட்டில் நின்று போயிருந்த வேலைகளை முடிப்பீங்க. உங்க காதல் வாழ்க்கையில இனிமையான நாள் இதுங்க. காதலித்து மகிழுங்க. கலை மற்றும் நாடகத்தோட தொடர்புடையவங்களுக்கு தங்கள் கிரியேட்டிவ் விஷயத்துல சிறந்ததை கொடுக்க பல புதிய வாய்ப்புகள் வருங்க. நாளோட ஆரம்பம் கொஞ்சம் சோர்வா இருக்கலாம். ஆனா நாள் முன்னேறும் போது நீங்க நல்ல முடிவுகளை பெற தொடங்குறீங்க. நாள் முடிவுல நீங்க உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிக்கவும் முடியுங்க. அது மட்டும் இல்லாம நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நீங்க நல்லாவே பயன்படுத்தி கொள்ளலாம். கடந்த சில நாட்களா சோதனைகளை சந்தித்த நீங்க உங்க வாழ்க்கை துணையோட அன்புல சொர்க்கத்தை அனுபவிப்பீங்க. நிலுவையில இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். எதிர்பாலின மக்களிடம் கவனம் வேண்டும். புதிய தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் கிடைக்கும். அரசியல் பிரமுகர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். புதிய வேலைக்கான முயற்சிகள்ல எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தன வரவுகள் தாராளமாக கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உயர்வான நாளுங்க. அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கும்பம். வீட்டில் வேலை செய்யும் போதே விசேஷ அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. வீட்டில் ஏதாவது பொருட்களை கவனக்குறைவாக கையாண்டா அது ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். உங்கள் வாழ்க்கை துணையோட மோசமான ஆரோக்கியம் காரணமாக உங்கள் பணத்தை இன்னைக்கு நீங்கள் செலவிட முடியும். ஆனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. ஏன்னா பணம் இதனால் சேமிக்கப்படுது. மோசமான காலங்களில் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க குடும்பத்தாரோட நகைச்சுவையான இயல்பு வீட்டில் சூழ்நிலையை கலகலப்பாக்கும். இதுவரை தனிமையில உள்ளவங்க இன்னைக்கு விசேஷமான ஒருவரை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா விசேஷத்தை நகர்த்துவதற்கு முன்னாடி அந்த நபர் யாருடனும் உறவில இல்லை அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டுங்க. பங்குதாரர் வாய்ப்புகள் நன்றாக இருக்குது. ஆனா எல்லாவற்றையும் எழுத்து மூலமா பதிவு செய்யுங்க. இந்த ராசியில ஜாதகக்காரவங்க ஓய்வு நேரத்துல இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி செய்வீங்க. உங்க துணையோட ரொமான்ஸ் செய்ய இன்னைக்கு இனிமையான நாளா இருக்க போகுதுங்க. தர்க்க விவாதங்களினால கீர்த்தி உண்டாகும். புதுவிதமான எண்ணங்கள் மேலோங்கும். நிர்வாகத்தில் உங்கள் அதிகாரிகள்னால சாதகமான சூழல் அமையும். பதவி மேன்மைக்கான வாய்ப்புகள் உண்டாகும். மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கீர்த்தி உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இருக்க போகுது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மீனம். நாளை மகிழ்வாக வைத்துக்கொள்ள மன டென்ஷன் அழுத்தத்தையும் தவிர்த்திடுங்க. இன்னைக்கு பணம் உங்க கையில தங்காது. இன்னைக்கு உங்க செல்வம் சேமிப்பதில் நீங்க மிகவும் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். நீங்க ஆச்சரியப்படும் வகையில உங்க உதவிக்கு சகோதரர் வருவார்.
பரஸ்பர மகிழ்ச்சியை ஏற்படுத்த நீங்கள் ஆதரவாக இருந்து நெருக்கமான ஒத்துழைப்பு தர வேண்டுங்க. வாழ்க்கையில் ஒத்துழைப்பு தான் முக்கியமானது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. தனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்கள் உறவை மேம்படுத்தும். வேலை செய்யும் இடத்துல ஏற்படும் எதிர்ப்புகளை சமாளிக்க அமைதியாகவும் தைரியமாகவும் இருங்க. உங்களுக்கு பிடித்த வேலையை ஓய்வு நேரத்தில் செய்ய விரும்புகிறீங்க. இன்னைக்கு இதே போன்ற ஒன்றை செய்ய நினைப்பீங்க. ஆனால் ஒரு நபரோட வீட்டுக்கு வருவதனால இந்த திட்டம் கெட்டு போகும். இன்னைக்கு உங்கள் துணையோட மிக அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் பேசி மகிழ்வீங்க. தாயாரோட ஆதரவு கிடைக்கும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கவனத்தோடு படிக்கவும். நண்பர்களின் மூலமாக புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்களின் வருகையினால மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நெருக்கம் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கம் உண்டாகும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம்.